ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு சிம்பிளான பீன்ஸ் பொரியல் ரெசிபி தான் பார்க்க போறோம். பீன்ஸ் பொரியல் பல மெத்தட்ஸ்ல பண்ணலாம். இது வந்து இன்னைக்கு பாசிப்பருப்பு போட்டு செய்யற மெத்தட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். லஞ்ச் ஐடியாஸ்லாம் பார்க்கறதுக்கு எங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படின்னு பார்த்தலாம். நான் வந்து முத நாளே வந்து நைட்டே இந்த மாதிரி பீன்ஸை சின்ன சின்னதா கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருவேன். காலையில எழுந்திரிச்சோடனே முதல் வேலையா வந்துட்டு இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி மஞ்சள் பொடி, உப்பு 2ம் போட்டு வேக வச்சுக்கலாம். அடுத்தது இன்னொரு பாத்திரத்துல வந்து நான் வந்து பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா? அத வந்து வேக போட்டுக்கிறேன். நீங்க இது 2யும் ஒண்ணா சேர்த்து கூட வேக வைக்கலாம். ஆனா பீன்ஸ் வேகறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். பாசிப்பருப்பு வந்து ஒரு சரியான பதத்துல வெந்து எடுக்கணும் அப்படின்னா, டக்குன்னு வந்துட்டு வெந்துரும். அதனால அது 2யும் நான் தனித்தனியா வேக வச்சுக்கிறேன். அண்ட் ஆல்சோ டைமும் சேவ் பண்ணலாம் நீங்க இந்த மாதிரி பண்றப்போ. பாத்திரம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணணும் அவ்வளவுதான். இப்ப பாருங்க பாசிப்பருப்பு நான் வேக வச்சு எடுக்கும்போது, இப்படி கையில எடுத்தா வந்துட்டு மசியக்கூடாது. அந்த அளவுக்கு தான் இருக்கும். அப்பதான் வந்து பீன்ஸ் பொரியல்ல இந்த பாசிப்பருப்பு சேர்க்கிறப்போ உங்களுக்கு வந்து செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அடுத்தது இத நம்ம இப்ப தாளிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்திரத்துல நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து கடுகு சேர்த்து, கடுகு வந்து நல்லா பொரியணும். அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் சீரகம், கொஞ்சமா வந்துட்டு கருவேப்பிலையும், வரமிளகாயும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்க்கிறப்ப எப்பவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வேக வச்ச பீன்ஸ் எடுத்து நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். பீன்ஸ்ல தண்ணி கிடையாது. ஏன்னா நான் கரெக்ட்டா வேகுற அளவுக்கு தான் தண்ணி வைப்பேன். அதனால தண்ணி வத்தி கரெக்ட்டா வெந்து வந்துரும். அதனால நான் பீன்ஸ் வந்து வேக வச்ச தண்ணியெல்லாம் கீழ ஊத்த மாட்டேன். ஏன்னா அது வந்து சத்தெல்லாம் போயிரும். இப்போ பீன்ஸ போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. இதுல ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கோம். அதனால வந்து இப்போ உப்பு செக் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கி ரெடி ஆகும்போது, அதுக்கப்புறமா இந்த வேக வச்ச பாசிப்பருப்ப எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பு கொஞ்சம் முழுசு முழுசா இருக்கு இல்லையா? 3/4 வாசி வெந்திருக்கு. அது இந்த இதோட சேர்த்து விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி இப்படி பெரட்டி விட்டுட்டு, எடுத்து வச்சுட்டோம்னா, செம்ம கரெக்ட்டான டெக்ஸ்சர்ல இருக்கும் உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு. இது பீன்ஸ் பொரியல் இதோடயே ஸ்டாப் பண்ணிக்கலாம் நீங்க. இல்லன்னா ஆப்ஷனலா இந்த மாதிரி துருவுன தேங்காய் நீங்க அதுல சேர்த்துக்கலாம். ஒண்ணு துருவுன தேங்காய் சேர்ப்பாங்க, இல்லன்னா பாசிப்பருப்பு சேர்ப்பாங்க. இதுல நான் 2மே சேர்த்திருக்கேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால. அ இந்த ரெசிபி எப்படி இருக்கு அப்படின்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு கீழ ஒரு லைக் குடுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பை. டேக் கேர்.